அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் பகதாத் மாநகர் கண்ட ஞானிகள், இறைநேசர்கள், எண்ணிலடங்காத மகான்கள் அந்த மண் நமக்கு தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாமேதைகளில் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, ஹிஜ்ரி 564 வாழ்ந்த, மரணித்த, சுமார் 120 வருடங்கள் வாழ்ந்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் இருந்த மாபெரும் ஞானியாக திகழக்கூடிய அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தவர்கள். இவர்களுடைய அற்புதங்களை சுமார் ஒரு 7 அற்புதங்களை எழுதியிருப்பார். மிகப்பெரிய அற்புதங்கள். ஒன்று, அல்லாமா சிராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இவர்கள் ஒரு சமயம் ஜீரான் நகரை சார்ந்தவங்க. அதாவது ஈராக்கில் நஹருல் முல்க் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, ஒரு மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் 300 கிராமங்களில் ஒரு கிராமம்தான் ஜீரான் நகர். அதில் தான் மகான் அலி இப்னுல் ஹீத்தி அவர்கள் வாழ்ந்தாங்க. ஒரு சமயம் இவர்கள் தன்னுடைய ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதரிடத்தில் விருந்து ஏற்பாடு செய்ய சொன்னார். அந்த மனிதரும் சந்தோஷப்பட்டு விருந்து ஏற்பாடு செய்தார். அப்பொழுது மகான் சொன்னாங்க, நீங்கள் ஒரு கோழியை தனக்கு முன்னால் அறுக்கணும்னு சொன்னாங்க. அதன்படி அறுக்கப்பட்டது. அந்த கோழியினுடைய வயிற்றிலிருந்து தங்கத்தினுடைய சில துண்டுகள் இருந்தது. அந்த மனிதர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். காரணம் என்னன்னு சொன்னால், அங்கு இயற்கையிலே ஒரு பிரச்சனை நடந்திருந்தது. அந்த மனிதனுடைய சகோதரி அம்பரியான் ஒரு பெண்ணுக்கு தங்கம் காணாமல் போயிருந்தது. அந்த தங்கம் யார் எடுத்ததுங்கிறது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. சில பேர்களுக்கு அந்த பெண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கு, ஏதோ தப்பு பண்ணியிருக்குங்கிற ஒரு சந்தேகம் அந்த குடும்பத்தினர்களுக்கு இருந்தது. அதனால் அந்த இரவில் அந்த பெண்ணை கொல்வதற்காக வேண்டி அந்த குடும்பம் திட்டம் தீட்டி இருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. உடனே மகான் சொன்னாங்க, அல்லாஹு தாலா எனக்கு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தான். நான் அவனிடத்தில் உங்களுடைய இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்துவதற்காக அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி தந்தான்னு சொன்னாங்க. ஆக இவர்கள் தன்னுடைய அகப்பார்வையின் மூலமாக அந்த தங்கத்தை இந்த கோழி தான் கொத்தி எடுத்திருக்கிறது தவிர அந்த பெண்ணு திருடவில்லை, அதனால் அந்த பெண்ணை அநியாயமாக கொள்வது அது சத்தியத்துக்கு முரணானது என்பதை தன்னுடைய அகப்பார்வையின் மூலமாக அந்த இடத்துல விருந்து கேட்பதன் மூலமாக அந்த பிரச்சனையை சரி செய்து வைத்தார். இப்படி இறைநேசர்கள் தங்களுடைய அற்புதத்தின் மூலமாக ஈமானை தன்னுடைய சீடர்களுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறார். அதுபோல ஜீரான் நகருக்கு ஒரு சமயம் மஷாயிகுமார்கள், பல ஷேகுமார்கள், ஆன்மீகவாதிகள், அறிஞர்கள் எல்லாம் திரள ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது இவர்களுடைய தலைமையில். இவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த பொழுது, அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கு இருந்த பயான்களில், அங்கு நடந்த அந்த சொற்பொழிவில் ஆன்மீகவாதிகள் பயன்பெற்ற அளவுக்கு ஆலிம்கள் பயன்பெறவில்லை. ஆலிம்கள் விமர்சன பார்வையோடு, வித்தியாசமான சிந்தனையோடு, எதிர்வினையோடு அதை மனசுக்குள்ளே தப்பான கருத்தை கொண்டார். அந்த சமயத்தில் இதை தன்னுடைய அகப்பார்வையில் விளங்கி கொண்ட அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் எந்த அறிஞர்களெல்லாம் தன்னுடைய அந்த சொற்பொழிவில் வித்தியாசமான எண்ணங்கள் கொண்டார்களோ அவர்களில் ஒவ்வொருத்தருக்கு முன்னாலேயும் போய் நின்னான். நேராக நின்ன உடனே அவர்கள்ட்ட இருந்த அத்தனை கல்வியும் காணாமல் போய்விட்டது. எந்த அளவு என்றால், ஹத்தல் குர்ஆன் என்று எழுதுறாங்க. குர்ஆனுடைய ஞானம், குர்ஆன் கூட அவங்களுக்கு மறந்துவிட்டு, இப்படியே ஒன்றும் தெரியாத முட்டாள்களாக அறிஞர்கள் 1 மாத காலம் நீடித்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது, இது நாம் மகானிடத்தில் நடந்து கொண்ட ஒரு மரியாதைக்குறையான செயல் என்று புரிந்து கொண்டு
அத்தனை பேரும் அவரிடத்தில் வந்து மண்டிட்டு பாவ மன்னிப்பு தேடி அவர்களுடைய 2 பாதங்களை முத்தினார்கள். அதற்கு பிறகு இரக்கம் கொண்ட மகானவர்கள் அவர்களுக்கு ஒரு விரிப்பை விரித்து அமர வைத்து தான் ஒரு உணவும் அருந்தினார்கள். அந்த விரிப்பில் உணவு சாப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு பிடியை எடுத்து என்ன செய்தாங்க, கையில் கொடுத்தாங்க, வாயில் ஊட்டினாங்க. வாயில் ஊட்டினதும் அவர்களுக்கு இழந்த அந்த கல்வி மகானவர்களுடைய பரக்கத்தினால் கிடைத்து விட்டது என்று எழுதி காட்டுவான். அதுபோல் ஒரு சமயம் பகதாதில் சில அந்நிய நாட்டு மன்னர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி பகதாதை முற்றுகையிட்டார்கள். உடனே பகதாதுடைய அரசர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவரிடத்தில் வந்து துவாவை நாடி தாங்கள் உதவும்படி சொன்ன பொழுது உடனே ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு சபையில் இருந்த அலி இப்னுல் ஹீத்தி அவர்களை பார்த்து, நீங்கள் எழுந்து சென்று அந்த பகதாதை விட்டும் அந்த படையை கிளம்பச் சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார். உடனே மகானவர்கள் ஷேக் அலி இப்னுல் ஹீத்தியான் அவர்கள், சரி நான் போய் சொல்கிறேன், உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டேன், நான் அதை எப்படி சொல்லுகிறேன் என்று இவங்க என்ன செய்தாங்கன்னா தன்னுடைய பணியாளரை அனுப்பி அங்கிருந்த அந்த இராணுவ அந்த தளபதி இடத்துல போய், அப்போ உடனே இவங்க சொன்னாங்க, அலி இப்னு ஹீத்தி அவங்க தன்னுடைய மாணவரை அனுப்பி நீங்கள் போங்க, போனால் இந்த இடத்துல கம்புகளை நட்டி அது நாலாபுறத்திலும் ஒரு துணிகள் ஒரு துணியை விரித்து பந்தல் மாதிரி போட்டு அங்கே ஒரு கூடாரம் மாதிரி அடிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் தான் அந்த படையினுடைய முக்கியமான தளபதிகள். அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, யகூலுக்கும் அலி இப்னுல் ஹீத்தி இர்ஹலு, அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் என்று சொல்கிறார்கள் என்று நீ போய் உத்தரவிடுங்க, நான் சொன்னதாக சொல்லுங்கன்னு சொன்னான். அவங்க வந்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்களிடத்தில் எங்களுக்கு இது உத்தரவு வந்து தான் நாங்கள் மேலிடத்து உத்தரவுப்படி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அதனால் நான் வந்து கிளம்ப மாட்டோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், வானமா அத்தைத்துக்கும் இல்லா பியாம்ரின், நானும் உங்களுக்கு மேலிடத்தில் உத்தரவு கேட்டது. ஏன்னா இவங்களுக்கு உத்தரவு போட்டதே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க. நாம் வானமா அத்தைத்துக்கும் இல்லா பியாம்ரின், நானும் உங்களுக்கு உத்தரவு கொண்டு தான் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னான். அதன்படி அவர்கள் போய் சொன்னதும், இவர்கள் போய் சொன்ன உடனே அல்லாஹு தாலா இறைநேசர்களுடைய அற்புதம் என்னன்னா, எதிரிகள் முன்னால் போய் நின்றுட்டுன்னு அல்ல அவங்க நம்ம போய் நின்றுட்டுனா எதிரிகளுக்கு அல்ல பயத்தை போட்டுருவான். சாபாக்கு ரசூல்லாவுக்கு 1 மாத தூரையில் இருக்கும்போதே எதிரிகளுக்கு பயம் விழுந்துடும். உடனே என்ன செய்தாங்க, அந்த கூடாரம் போடப்பட்ட கம்பையெல்லாம் கீழே தள்ளி விட்டு எல்லாத்தையும் பந்தலையெல்லாம் களைச்சிட்டு கூடாரத்தை எல்லாம் கீழே இறக்கி போட்டுட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதிகள் கிளம்புறதை பார்த்தோன்னா மற்ற படை வீரர்கள்லாம் தன்னுடைய கூடாரத்தை இறக்கி கீழே போட்டு அவங்களும் அவங்க பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டான். ஆக அப்படி ஒரு பவரையும் பயத்தையும் அல்லாஹ் தாலா எதிரிகளுக்கு இறைநேசர்கள் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாமா ஷாரானி அப்துல் வஹாப் ஷாரானி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறாங்க, அலி இப்னு ஹீத்தி ரலியல்லாஹுக்கு 7 வயசுலேயே ஞானம் பிறந்தது. நீங்கள் நிறைய பேருக்கு 7 வயசு வரையும் குரானே ஓத தெரில. ஆனால் இன்ஃபத்தக்க ரத்தக்கு கல்பு அலி இப்னு ஹீத்தி ரலியல்லாஹுடைய இதயத்தினுடைய சதைகள், அந்த இதயத்தினுடைய கதவுகள் திறந்தன 7 வயதாக இருக்கும் பொழுது. அந்த 7 வயதிலேயே ஃபகான யுஹ்பிரு பில் முகீபாத்தி வ தலஹரு அலா எதிகள் கராமாத், அவர்கள் கரங்களில் அற்புதங்களும் அவர் உள்ளத்திலே ஞானங்களும் தெரிய ஆரம்பித்தது, ஞானங்களை தெரியப்படுத்த ஆரம்பித்தார்கள் 7 வயதிலேயே என்று முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அகக்கண் 7 வயசிலேயே திறந்தது என்று சொல்லி காட்டுவாங்க. அதனால தான் அவர்களை அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. சொல்வார்கள், மா மினல் அவுலியா இல்லா ஹுவ ஃபீ லியாஃபத்தினா இல்லா இப்னுல் ஹீத்தி ஃபஇன்னனா ஃபீ லியாஃபத்தி, எல்லா இறைநேசர்களும் எனக்கு விருந்தாளியாக வர்றாங்க, நாம் நிச்சயமாக அவருக்கு விருந்தாளியாக இருக்கிறோம், அவரிடத்தில் விருந்தாளியாக செல்ல ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி காட்டினான். அல்லாமா தாதிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அதாவது அவர்கள் சொன்னதாக ஷேக் அவங்க சொல்லுவாங்க, ஒரு சமயம் நான் அலி இப்னு ஹீத்தி ரலியல்லாஹு அவங்கள நான் என்ன செய்தேன் பார்த்தேன், நான் பார்க்குறத அவங்களே கவனிக்கலை. நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஷேக் அபுல் ஹசன் ஜவுஷக்குங்கிறவங்க பகதாதில் அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஊர் தான் ஜவுஷக்குங்கிற ஊர். அந்த ஊரை சேர்ந்த ஷேக்
அபுல் ஹசன் ஜவுஷக்கி சொல்வதாக அல்லாமா தாதிக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு சமயம் ஷேக் அலீபில் ஹீத்தில் நான் அவங்கள பார்த்தேன். பார்க்கும்போது நான் அவங்கள பார்க்குறது அவங்களுக்கே தெரியாமல் நான் அவங்களுக்கு என்னை கவனிக்காத முறையில் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க கராக நகரில் இருக்கக்கூடிய ஈராக்கில் கராக நகரில் இருக்கக்கூடிய ஒரு பேரத்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்தும்போது அந்த சமயம் அந்த மரம் முழுவதும், அந்த மரத்தினுடைய கொலைகள் கொப்புகள் முழுவதும் பேரத்தம்பழங்கள் நல்ல கனிந்து ரொம்ப நெருக்கமாக தொங்கி கொண்டிருந்தது. அதை தன்னுடைய கையால் அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில், அந்த சமயத்தில், அந்த சீசனில், இப்போ மாம்பழ சீசனில் தான் மாம்பழம் பழக்கும். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த நாட்டிலேயே அந்த பேரத்தம்பழம் கிடையாது. அவங்க உட்கார்ந்து இருந்த அந்த பறக்கத்தினால தான் எல்லாம் அந்த மரத்தை கனி உள்ளதான் ஆக்கணும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாத்திரமல்ல, அவர்கள் அந்த இடத்த விட்டு சென்ற பிறகு, அவங்க போன பிறகு நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்த பிறகும் அந்த பழத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த பழத்தில் ஒரு வகையான கஸ்தூரி சுமல் அடிப்பது போல, கஸ்தூரி வாசம் வீசுவது போல எனக்கு இருந்தது என்று சொல்லி காட்டுவான். மகான் அலீபின் ஹீத்தீர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு பணிப்பெண் இருந்தாங்க. அந்த பணிப்பெண்ணுடைய பேர் ரைஹானா சிட்டில் பஹா என்றும் அவங்களுக்கு பட்ட பேர் உண்டு. இவங்க அந்த அம்மா திடீர்னு சோமில்லா உபாத்தாயிட்டாங்க. அந்த மரண நோயில் இருக்கும்போது மகானை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய குருவே, நான் கனிந்த பேரத்தம்பழத்தை சாப்பிட நான் ஆசைப்பட்றேன். இந்த ஊரில் ஜீரா நகருங்கிறது அவங்க இருக்கிற ஊர். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜீரா நகரில் இருக்கக்கூடிய கனிந்த பேரத்தம்பழத்தை நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பேரத்தம்பழம் அந்த பழம் அந்த ஊரில் கிடையாது. ஆனால் பேரத்தம்பழம் அந்த நேரத்தில் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், குத்துஃபுனா என்ற ஊரில் தான் அந்த கனிந்த பழம் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு. அவர் பேர், ஒரு சாலிகான மனிதர் அப்துல் சலாம். இவங்களுக்கு வேண்டியவங்க, இவங்களுக்கு பழக்கப்பட்ட அப்துல் சலாம்ங்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன்ட்ட தான் அந்த குத்துஃபுனா நகரில் தான் அந்த கனிந்த பேரத்தம்பழம் பழம் இருந்தது. உடனே மகா நினைச்சுதாங்க, அந்த பெண்ணு சக்கராத்துங்களில் கேட்குறாங்க, இந்த மரண நோயில் இவங்களுக்கு இதை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய அகப்பார்வையை, இங்கிருந்து அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப தூரம், தன்னுடைய முகத்தை தன்னுடைய ஆன்மீக பலத்தினால குத்துஃபுனா நகரை நோக்கி தன்னுடைய முகத்தை என்ன செய்தாங்க, திருப்பி, யா அப்துல் சலாம், இப்போ நமக்கு இப்போ ஒரு ஃபோன் அடித்து எங்கேயா ரொம்ப தூரத்துனா ஒரு ஃபோன் அடித்து உடனே குரியரில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, நீ பஸ்ஸில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி யா அப்துல் சலாம் இஹ்மல் இஹ்மில் இலா ரைஹானா ரூத்தபன் மீன் ரூத்தபிக்க, அப்துல் சலாம் ரைஹானாவின் பக்கம் உங்கள் ஊரினுடைய கனிந்த பேரத்தம்பழத்தை கொடுத்து விடுங்கள் என்று அந்த திசையை நோக்கி, அந்த ஊருடைய திசையை நோக்கி தான் சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் தாலா அவங்க சப்தத்தை அப்துல் சலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கேட்க வச்சான். உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பி கொண்டு அந்த அம்மாவுக்கு முன்னால் அந்த பேரத்தம்பழத்தை கொண்டு வச்சாங்க. வச்ச உடனே அந்த அம்மா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு பிடிச்ச உடனே அவங்க என்ன செய்தாங்க சொன்னாங்க, சும்மா ஒரு பணிவாக சொன்னாங்க. ஆனால் அவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, என்னுடைய ஏன்னா பெண்ணே, உங்கள் முன்னால் இந்த பழத்தையெல்லாம் விட சிறந்தவங்க பக்கத்தில் இருக்கும்போது இந்த பழத்தை கட்டியில நீங்கள் அப்படின்ட்டாங்க. உங்கள் முன்னால் இந்த பழத்தையெல்லாம் விட, கனிந்த பேரத்தம்பழத்தை விட பெரிய மேதைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்போது இந்த பணத்தை போய் நீங்கள் கேட்டீங்களே அப்படின்னு நினச்சிட்டாங்க. இந்த பழத்தை விட பெரிய ஆள்லாம் உங்கள் முன்னால் இருக்கிறாங்களே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. இது அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஏதோ நானே இந்த மகானுடைய மகிமை தெரியாமலா இருக்கேன் சொன்னாங்க. அப்துல் சலாம், நான் ஷேக் அலீபுல் ஹீத்தி அவங்களுக்கு நான் பணிப்பெண்ணாக இருக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பெரிய சிறப்பெல்லாம் கொடுக்குறவங்க, அவங்களுக்கு நான் அவங்க முன்னால் இருக்கும்போது எனக்கு அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய மறுமை பாக்கியமோ இம்மை பாக்கியமோ எனக்கு தவறுமா, என்னை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிடலாமா சொல்லிட்டு கோபத்தில் சுட்டாங்க. நீ போ, நீ நிச்சயமாக நீ கிறிஸ்துவராகத்தான் ஆகுவாய் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் மகானுடைய அந்த தொடர்பை அந்த அம்மா பெற்றிருந்ததுனால அவங்களுக்கு அந்த சொல்ல அல்லாஹ் தஆலாவுடைய இடத்துல அந்த அம்மா ஒரு திருப்தியை பெற்றிருந்ததுனால அந்த சொல்ல அல்லாஹ் பழிக்க வச்சுட்டாங்க. அப்துல் சலாம் பகதாதுக்கு போனார். போகிற வழியில் பாதையில் சில கிறிஸ்துவ பெண்களை பார்த்தார். பார்க்கும்போது அந்த பெண்களில் ஒரு பெண்ணுக்கு அவருக்கு அந்த பெண் மீது அவருக்கு ஒரு மோகம் ஏற்பட்டு, அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன முடிச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டார். ஆனால் அந்த அம்மா, நீ கிறிஸ்துவர் ஆனால் தான் நான் முடிப்பேன். ஆக அந்த
பெண்ணுடைய அந்த சாபத்தினால அவர் கிறிஸ்துவராக மாறிட்டார். அதில் அந்த ஊரில் இருந்தார். அவர் திருமணம் முடிந்து குழந்தைகள் பெற்று திடீர்னு ஒரு நாள் கடுமையான ஒரு நோயில் மாட்டினார். அப்பொழுது மகான் ஷேக் அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லான்ட்டு சொல்லப்பட்டது, இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி மோசமான நிலையில் இருக்கிறார். ஆனால் அவர் மீது ஒரு நல்ல ஒரு மரியாதை பிரிய வச்சுருந்தாங்க அப்துல்சலாம் அவர் மீது. உடனே அவருக்காக துவா செய்தாங்க, யா ரப்பி இன்னி என்ன யா ரப்பி அல்லாஹ், நீ அவருக்காக அந்த ரைஹானா அந்த ரைஹானாங்கிற பெண் அந்த அம்மா மீது கோவப்பட்டதுனால நீ அந்த அம்மா மீது கோவப்பட்ட, அவரை நான் பொருந்தி கொண்டுட்டேன். அல்லாஹ் நீ அசலுக்கு அந்த தத்தியனே பிஹி, நீ என்னிடத்துல கொண்டு வரணும். இப்போ இன்னி லா உஹிப்பு யஹ்ஷுர மான் நசாரா அல அனஹுமுல்லா, கிறிஸ்துவர்களோடு அவர் மறுமையில் எழுப்பப்படணுங்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, துவா செய்தாங்க. துவா செய்துட்டு உமருல் பஸாஸ் என்பவர் இடத்துல நீங்கள் போய் அந்த ஊருக்கு போங்க, அப்துல்சலாம் என்பவர்கிட்ட போங்க, அவர் மீது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை தலையில் கொட்டுங்க, அவர் என்னை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதன்படி அவங்க மகான் சொன்னபடி இந்த உமருல் பஸாஸ் என்பவங்க போனாங்க. கடுமையான நோயில் இருந்தாங்க. அது சும்மா வெறும் தண்ணியை தூக்கி தலையில் தட்டுறது இல்லை, அது அவங்களுடைய ஆசையோடு அவங்களுடைய பரக்கத்தோடு தட்டப்பட்ட தண்ணி. அது உடனே தண்ணியை கொட்டினதும் அவர்கள் எழுந்தார்கள், களிமா சொன்னார்கள். அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடியங்க அத்தனை பேர்களும் களிமா சொல்லி, ஏன்னா அவர் தான் இஸ்லாத்துக்கு கிறிஸ்துவராக மாறிட்டார். ஆரம்பத்தில் எல்லாம் அவர் இதாக இருந்தார், சாலிகான மனிதராக. அந்த நோயில் இருந்து குலம் பெற்று அத்தனை பேர்களும் ஷேக் அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு அவரிடத்தில் திரும்ப வந்தார்கள். அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் ஞானமெல்லாம் இருந்ததோ அத்தனையும் ஷேக் அவருடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு திரும்ப கிடைத்தது. ஜீரா நகரிலே அவர் தங்கினார் என்று வரலாற்றை முடிப்பார். இவங்களுடைய பெரிய அற்புதத்தை நான் முன்னாலே பல முறை பல தொடரில் சொல்லியிருக்கிறேன். இவங்க மையத்தையே சமயம் உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறாங்கிறத நான் இந்த இடத்துல அவங்களுடைய அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹுடைய செய்தி ஒரு தொடருக்காக நம்ம சொல்கிறோம். 2 கிராமங்கள் சண்டை போடக்கூடிய 2 கிராமங்கள் வழியாக அடிக்கடி அங்கே கொலை நடந்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள மோதல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை கடந்து போகும்போது ஒரு ஆளை அடித்து அந்த ஏரியாவில் போட்டிருந்தான். மையத்தாக மர்ம கொலையில் அந்த ஜனாசா கடந்தது. அந்த ஊரில் அடிக்கடி தகராறு நடக்கிறதுனால யாராவது ஒரு ஆள் தான் அந்த ஊருக்காரன் அடிச்சிருப்பான்னு சந்தேகம் இருக்கும்போது உடனே என்ன செய்தாங்க, அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த மையத்தை போய் நெத்தி இந்த முன்னெத்தியை பிடிச்சி, அப்துல்லா அல்லாவுடைய அடியானே உன்னை கொன்னது யாருன்னு கேட்ட உடனே எஞ்சி உட்காந்து மகான் அலி இப்னுல் ஹீத்தி அவங்கள அந்த ஜனாசா பார்த்து கண்ணை திறந்து பார்த்துட்டு கொலை செய்தவனுடைய தகப்பன் பேரையும் கொலை செய்தவன் பேரையும் சொல்லிட்டு அந்த மையத்தாக திரும்ப விழுந்த செய்தியை தான் முதல்ல எழுதியிருப்பாங்க இவங்களுடைய வரலாறுல. மையத்தையே உயிர்ப்பிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஆக அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு பற்றி என்னுடைய உஸ்தார் ஒரு சமயம் பயானில் சொன்னாங்க, ஷபீர் அசத் ஒரு சமயம் பயானில் சொன்னாங்க, அதாவது கௌசநாயகம் பயான் செய்யிட்டு இருக்கும்போது அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு முன்னால் தூங்கிட்டு இருந்தாங்களாம். உடனே பயானை நிறுத்திட்டாங்க. நிறுத்தது காரணம் சொன்னாங்க, இல்லை அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு கனவுல ரசூல்லா வந்துட்டாங்க, நான் கொஞ்சம் சவுண்டு போட்டால் அந்த கனவு கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அதை பயானை என்ன செய்தேன், நான் சத்தம் இல்லாமல் நிறுத்தினேன்னாங்க. ஆக அந்த கனவு அவங்க ரசிக்கட்டுங்க. ஆக அவங்க கனவுல வர்றது கௌசநாயகத்துக்கு நினைவுலையே தெரியும். ஆக பெருமான அவங்க தூங்கினா கூட கௌசநாயகத்துக்கு பயானில் அவங்க தூங்கும்போது அந்த தூக்கத்திலேயே அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்கன்னா நல்லவர்கள் தூக்கம் கூட ஒரு இபாதத்து தான், அது கூட ஒரு அற்புதம் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேதையாக இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை நாம் வாயிலே சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நம் வாழ்க்கையை மணக்க வைப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.